காலையில் எழுந்ததும் பார்வதி தனது பூஜையை முடித்துவிட்டு, இந்த முறையாவது என் பெண்ணுக்கு இந்த சம்பந்தம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு மாப்பிள்ளை வீட்டார் அஞ்சலியை பெண் பார்க்க நடேசனின் வீட்டிற்கு சென்றிருந்தனர். அங்கே அஞ்சலி ஒரு வெண்கல தட்டில் தேநீர் குவளையில் கொண்டு வந்து தேநீரை மாப்பிள்ளை வீட்டாரிடம் கொடுத்தாள். அதனை வாங்கி பருகியதும் மாப்பிள்ளையின் தாய் மரகதம் அஞ்சலியை பார்த்து, நான் கூட போட்டோவை பார்த்ததும் பொண்ணு கொஞ்சம் நிறமா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா நேர்ல ரொம்ப கருப்பா இருக்காளே. எதுக்கு சொல்ல வரேன்னா, என் பையனுக்கு எத்தனையோ அழகழகான பொண்ணுங்க, டாக்டர், இன்ஜினியர் என்று வசதியான பொண்ணுங்க எல்லாம் என் பையனை கல்யாணம் செஞ்சுக்க போட்டி போட்டுக்கிட்டு நின்னாங்க. ஆனா தரகர் தான், நீங்க ரொம்ப நல்ல குடும்பம், அது இதுன்னு ஏதேதோ சொன்னதால உங்க பொண்ணை பார்க்க நாங்க இங்க வந்தோம். ஆமா, இந்த வீடு உங்களுக்கு சொந்த வீடா? பின்னால் இருக்கிற காலி இடம் உங்களுக்கு சொந்தமானதா? உங்களுக்கு சொந்தமா ஒரு ஃபேக்டரி இருக்கிறதா தரகர் சொன்னாரே, உண்மையா? பொண்ணுக்கு எத்தனை பவுன் நகை போடுவீங்க? நகை விலை ஏறி போச்சுன்னு பவுன்ல கைய வச்சிடாதீங்க என்று சொல்லி கொண்டிருக்க, உடனே மரகதத்தின் மகன் அவளை தனியாக அழைத்து சென்று, அம்மா, எனக்கு இந்த பொண்ணை கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் செஞ்சு வைனா ஒரு கறிக்கட்டையை பார்த்து எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கலாம்னு முடிவு செஞ்சிட்டியா? அவ கலரை பாத்தியா? அவ கருப்பு நிறத்தை எடுத்து கண்ணுல மையா ஒத்திக்கலாம் போல இருக்கு. நானும் பாக்குறேன். வந்ததுல இருந்து இந்த வீடு உங்களுக்கு சொந்த வீடா வாடகை வீடான்னு காசை பத்தி மட்டும்தான் பேசுற. வசதியா இருந்தா மட்டும் போதுமா? பொண்ணு பார்க்க லட்சணமா இருக்க வேண்டாம்? நீயா அவளை கல்யாணம் செஞ்சுக்க போற? அவளை கல்யாணம் செஞ்சு நாளைக்கு அவ கூட குடும்பம் நடத்த போறவன் நான் தானே. எனக்கு பிடிக்க வேண்டாமா? நாளை பின்ன கல்யாணம் செஞ்சு இவளை என் கூட வெளியில அழைச்சிட்டு போறதா இருந்தா எல்லாரும் என்ன கேலி செய்ய மாட்டாங்க? எனக்கு இந்த பொண்ணை கொஞ்சம் கூட பிடிக்கலமா என்று சொன்னதும் மரகதம், பொண்ணு பிடிக்கலனா என்னடா? பொண்ணு வீடு ரொம்ப வசதியான வீடு, 3 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து இருக்கு. இதுக்கு மேல குடும்பம் நடத்த வேறு என்னடா தகுதி வேணும் என்று கேட்டதும், அம்மா, இதுதான் என் முடிவு. எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல. அதுக்கு மேல கல்யாணம் செய்யறதா இருந்தா நீயே அவளை கட்டிக்கோ என்று சொல்லிவிட்டு கோபமாக அங்கிருந்து சென்று விட்டார். அவர் அங்கிருந்து சென்ற பிறகு அதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாத மரகதம் அஞ்சலியின் தந்தை நடேசனை பார்த்து, நாங்க வீட்டுக்கு போய் தகவல் சொல்றோம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். மறுநாள் காலை கையில் உணவு பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு தான் வேலை செய்கின்ற ஐடி நிறுவனத்திற்கு சென்றாள் அஞ்சலி. அங்கே அவளது நண்பர்கள் ஒருவருக்கொருவர் தங்களுக்குள் பேசி சிரித்து கொண்டிருந்தனர். அப்போது அஞ்சலி உள்ளே நுழைந்ததும் அவளது நண்பர்களில் ஒருவரான அருண், இதோ அஞ்சலியே வந்துட்டாலே, நீ அவகிட்ட கேளு என்று சொன்னதும், என்ன கேட்கணும் என்று அஞ்சலி கேட்க, நண்பன் அருண் ஷீலாவுக்கு டாட்டூ போடணுமா என்று சொல்ல, கேட்டதும் அஞ்சலி, எனக்கு டாட்டூ போடணும்னு ரொம்ப ஆசைதான். ஆனா ஊசியை பார்த்தாலே சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பயம். அதனாலேயே இப்போது வரைக்கும் நான் டாட்டூ போடாம இருக்கேன். உனக்கு எப்படி விருப்பமோ சொல்லு, உனக்கு பிடிச்ச மாதிரி டாட்டூவை நான் டிசைன் பண்ணி தரேன் என்று சொன்னதும் அவளது நண்பன் கவின், என்ன அஞ்சலி, நீ டாட்டூ போட போறியா? நீ எல்லாம் டாட்டூ போடலாமா? நீ டாட்டூ போட்டா டாட்டூ எது நீ எதுன்னு ஒண்ணுமே தெரியாதே. வெளிச்சத்திலேயே உன் முகத்தை பார்த்து கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டம். நீ இதுக்கெல்லாம் ஆசைப்படலாமா என்று கிண்டலாக பேசியதும் அதனை கவனித்த தோழி ஷீலா, ஏண்டா அஞ்சலிக்கு என்ன, அவ அழகாதானே இருக்கா, ஏன் அவ டாட்டூ போடக்கூடாதா? அவளும் மனுஷிதானே, அவளுக்கும் மற்ற பொண்ணுங்க மாதிரி ஆசையெல்லாம் இருக்காதா? இது எல்லாம் சிகப்பான பொண்ணுங்களுக்காக மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்களா? கருப்பான பொண்ணுங்க இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாதா என்ன? அஞ்சலி, நீ போகும்போது சொல்லு, நாம 2 பேரும் சேர்ந்து போகலாம் என்று சொன்னதும் அதை கேட்ட நண்பன் அருண், கவின் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நீ பார்க்க வெள்ளையா இருக்க, உனக்கு டாட்டூ போட்டா பார்க்க அழகா இருக்கும். அவ கருப்பு, அவளுக்கு எப்படி டாட்டூ எடுப்பா இருக்கும் என்று சொன்னதும் தோழி ஷீலா, டாட்டூ என்ன உனக்கு போட போறாங்களா? அஞ்சலி தானே போட போறா, பின்ன நீ எதுக்காக கவலைப்படுற என்று சமாளித்தவள், சரி சரி அதை விடு. ஆமா, போன வாரம் உன்னை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதா சொன்னியே, என்ன ஆச்சு என்று கேட்டதும் அஞ்சலி, எனக்கு சம்மதம்தான். ஆனா வீட்டுக்கு போய் தகவல் சொல்றதா சொல்லி இருக்காங்க. இப்ப வரைக்கும் எந்த ஒரு தகவலும் வரல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சரின்னு சொன்னா உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யலாம்னு எங்க அப்பா முடிவு செஞ்சிருக்காரு. மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா இல்லையான்னு என்கிட்ட யாரும் கேட்க போறதில்ல. இப்ப வரைக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சரின்னு சொன்னா மட்டும் போதும்னு எங்க அப்பா அம்மா முடிவு செஞ்சிருக்காங்க என்று சொன்னதும் அதை கேட்ட தோழி ஷீலா, நீ ஏண்டி இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் செய்யணும்? உனக்கு என்ன வயசாகுது? 25 தானே. ஒரு 30 வயசு ஆன பிறகு நீ கல்யாணம் செய்யலாமே. நல்லா படிச்சிருக்க, கை நிறைய சம்பாதிக்கிற, லைஃப்ல ஸ்டடி பண்ணிட்டு கல்யாணம் செய்ய வேண்டியது தானே என்று சொன்னதும் அதை கேட்ட நண்பன் அருண் அஞ்சலியை பார்த்து, இவ பேச்சு கேட்டு நீ 30 வயசுல கல்யாணம் செய்யலாம்னு முடிவு பண்ணாத.
போன வாரம்தான் இவளை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க. இவ 30 வயசுல தான் கல்யாணம் செய்வேன்னு பிடிவாதமா இருந்ததால அவங்க அப்பாவும் அதற்கு சரின்னு சொல்லிட்டாரு. இவளுக்கு 30 வயசுல கல்யாணம் செய்யறது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா இவ பார்க்க வெள்ளையா இருக்கா, அழகா வேற இருக்கா. இவளுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது என்ன கஷ்டமா? ஆனா உனக்கு என்ன அப்படியா? நீ மட்டும் கல்யாணம் வேணாம்னு சொன்ன, வர்றவங்க உன்னை 2ஆம் தரமாவோ இல்ல ஒரு நொண்டியோ குருடோதான் உன்னை கல்யாணம் செய்யணும் என்று சொல்லி தங்களுக்குள் நக்கலடித்து கொண்டனர். அதை பார்த்ததும் அஞ்சலி, எனக்கு எங்க வீட்டுல 18 வயசுல இருந்து மாப்பிள்ளை பாக்குறாங்க. ஆனா இப்ப வரைக்கும் ஒருத்தருக்கு கூட என்ன பிடிக்கல. கருத்த பொண்ணு எனக்கு வேணாம்னு சொல்லி யாரும் என்னை கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிக்கல என்று சொன்னதும் தோழி ஷீலா அஞ்சலியின் கரங்களை பிடித்தபடி, அஞ்சலி, எதுக்காக இதுக்கெல்லாம் கவலைப்படுற? உன்னை கல்யாணம் செஞ்சுக்க அவங்களுக்கு கொடுத்து வைக்கலேன்னு நினைச்சுக்கோ. கருப்பா இருந்தா என்ன, நீ பார்க்க கலையா அழகாதானே இருக்க, கை நிறைய சம்பாதிக்கிற, நல்லா படிச்சிருக்க, இதுக்கு மேல கல்யாணம் செஞ்சுக்க என்ன தகுதி வேணும் என்று கேட்டதும் அஞ்சலி, அங்கீகரிக்கப்பட்ட வெள்ளை நிறம் வேண்டுமே என்று சொல்லி தன் தலையை கவுந்தபடி, நீ பார்க்க சிகப்பா இருக்க, அழகா வேற இருக்க. ஷீலா, உனக்கு என்னோட கஷ்டத்தை சொல்லி புரிய வைக்க முடியாது. என்னோட வலியும் வேதனையும் என்னை மாதிரியே ஒரு கருப்பான நிறத்தால் பல ஆண்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு பெண்ணால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் என்று கூறினாள். தன் நண்பன் அருணின் பக்கம் தன் முகத்தை திருப்பி, அருண் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு 18 வயசுல இருந்து எங்க வீட்டுல மாப்பிள்ளை பாக்குறாங்க. ஆனா ஒருத்தருக்கு கூட என்ன பிடிக்கலையே. வர்றவங்க எல்லாம் பொண்ணு கருப்புன்னு இந்த காரணத்தை தானே சொல்றாங்க. கருப்பா பிறந்தது என்ன என்னோட தப்பா என்று தன் கஷ்டத்தை தன் தோழியிடம் சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தாள். சூரியன் மேற்கில் மறையத் தொடங்கியதும் அனைவரும் தங்களது வீட்டிற்கு செல்வதற்காக வெளியே நின்று கொண்டிருந்த 4 சக்கர வாகனத்தில் ஏறி அமர்ந்தனர். அஞ்சலியும் தனது இருக்கைக்கு சென்று அமர்ந்தாள். அங்கிருந்த ஆண்களும் பெண்களும் தங்களது காதலர்களுடன் கைகோர்த்தபடி தங்கள் காதல் கதையை தங்களுக்குள் பேசி சிரித்து மகிழ்வதை பார்த்ததும் அஞ்சலியின் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வடிந்தது. தன்னை திரும்பி பார்ப்பதற்கு கூட ஒரு ஆண் இல்லையே என்று அவள் மனம் அந்நேரம் ஒரு ஆண்மகனின் அன்பிற்காக ஏங்கி துடித்தது. இதனால் அவர்களை பார்க்க பிடிக்காத அவள் தன் தலையை திருப்பி ஜன்னலின் வழியே தெரிந்த கடைகளை பார்த்து ரசித்தபடியே தன் வீட்டினை சென்றடைந்தாள். அவள் வீட்டினை அடைந்ததும் வீட்டிலிருந்து வெளியே வந்த தரகர் அஞ்சலியின் முகத்தை பார்த்து, 5 பொண்ணு பெத்தா அரசரும் ஆண்டின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. ஆனா இப்போ ஒத்த புள்ளையா இருந்தாலும் கருத்த புள்ளையா பெத்தா அப்பனும் ஆண்டிதான் போல என்று உன்னை பார்த்துதாமா நானே தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சொன்னதும் ஒன்றும் புரியாத அஞ்சலி சந்தேகத்துடன் வீட்டிற்குள் நுழைய அங்கே சோஃபாவின் மீது அமர்ந்திருந்த தன் தந்தை நடேசனை பார்த்து, என்னப்பா தரகர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாரு, என்ன விஷயம் என்று கேட்க உடனே தாய் பார்வதி, போன வாரம் உன்னை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்கல்ல, மாப்பிள்ளைக்கு உன்னை பிடிக்கலையாண்டி என்று சொன்னதும் அதை கேட்ட அஞ்சலி, எனக்கு அப்பவே தெரியும். வந்ததுல இருந்து இந்த வீடு சொந்த வீடா வாடகை வீடா, உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, எத்தனை பவுன் நகை போடுவீங்கன்னு பணத்தை பத்தி மட்டும்தான் அந்த அம்மா பேசினாங்க. நல்ல வேளை இந்த சம்பந்தம் தட்டி போனது ஒரு விதத்துல நல்லதா போச்சு. ஒருவேளை அந்த பையனே என்ன கல்யாணம் செஞ்சுக்க சம்மதம் சொல்லியிருந்தாலும் கண்டிப்பா நான் அவனை வேணாம்னு தான் சொல்லியிருப்பேன் என்று தன் பெற்றோரின் மனம் வாடிவிடக் கூடாதே என்று நினைத்தவள் தன் பெற்றோருக்காக அப்படி பேசிவிட்டு தனது அறைக்குள் சென்று தாளிட்டு கொண்டாள். அங்கே கண்ணாடியின் முன்பு நின்றபடி தன் முகத்தை பார்த்து தானே திட்டிக் கொண்டாள். மறுநாள் காலை ஓய்வு நாள் என்பதால் தாமதமாக எழுந்து தனது அறையிலிருந்து வெளியே வந்தாள் அஞ்சலி. அங்கே தன் தந்தை செய்தித்தாளை புரட்டியபடி, இன்னும் 1 மாசத்துக்குள்ள நம்ம நிலத்தை நாம வித்தாகணும், பையன் மனசு மாறதுக்குள்ள கல்யாணத்தை சீக்கிரத்துல முடிக்கணும் என்று பார்வதி மற்றும் நடேசன் இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்த அஞ்சலி, அப்பா என்ன விற்க போறீங்க என்று கேட்டதும் நடேசன், நமக்கு நம்ம சொந்த ஊர்ல 25 சென்ட் நிலம் இருக்கு, அது விற்கலாமேன்னு முடிவு செஞ்சிருக்கேன். அதான் தரகர்கிட்ட ஒரு நல்ல பார்ட்டியா இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன் என்று சொன்னதும் அதை கேட்ட அஞ்சலி, இப்ப எதுக்காக அந்த நிலத்தை விற்கணும்? நிலத்தை விற்கிற அளவுக்கு அப்படி என்ன கஷ்டம் நம்ம வீட்டுல என்று கேட்க உடனே தாய் பார்வதி, போன வாரம் வந்த சம்பந்தம் உன்னை பிடிக்கலைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக அப்படியே உனக்கு மாப்பிள்ளை பார்க்காம தட்டி கழிக்க முடியுமா? அதான் இந்த முறையாவது தரகர்கிட்ட உன் போட்டோவை கொடுத்து ஒரு நல்ல பையனா பார்க்க சொல்லி இருந்தோம். அந்த பையனுக்கும் உன் போட்டோவை பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. பையனுக்கு அப்பா அம்மானு குடும்பம் என்று சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லை. இதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் வேலை செஞ்சிருக்காரு, இப்போ உள்ளூர்லேயே செட்டில் ஆகலாம்னு முடிவு செஞ்சிருப்பாரு போல. இப்போ வேலை இல்லாமல் சும்மா தான் இருக்காரு. அதான் அவருக்கு ஏதாவது ஒரு தொழில் வைத்து கொடுக்கலாமேன்னு நம்ம சொந்த ஊரில் இருக்கே 25 சென்ட் நிலம், அந்த 25 சென்ட் நிலத்தை விற்கலாம் என்று நானும் உன்னோட அப்பாவும் முடிவு செஞ்சிருக்கோம் என்று சொன்னதும் அஞ்சலி, என்னப்பா இன்னும் மாப்பிள்ளையை நீங்க கண்ணால கூட பார்க்கல,
அதுக்குள்ள 25 சென்ட் நிலத்தை விற்று அந்த பையனுக்கு பிசினஸ் வைக்கணும்னு சொல்றீங்க. வர்றவங்க எல்லாருக்கும் என்ன பிடிக்கல, நம்ம பணமும் அந்தஸ்து மட்டும்தான் பிடிச்சிருக்கு. என்னை பிடிச்சு போய் என் கூட வாழணும்னு நினைக்கிற ஒருத்தரை தான் நான் கல்யாணம் செஞ்சுக்க விரும்புறேன் என்று சொன்னதும் நடேசன், இல்லம்மா, இதுல என்ன தப்பு இருக்கு? இதுக்கு முன்னாடி வர்றவங்க எல்லாரும் உன்னை கருப்புன்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டு போனாங்க. சிலர் போட்டோவை பார்த்த உடனே வேணான்னு சொல்லிடுவாங்க. சிலர் வீட்டுக்கு வந்து பார்த்ததும் நாங்க வீட்டுக்கு போய் தகவல் சொல்றோன்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. ஆனா இந்த பையன் போட்டோவை பார்த்ததும் ஓகேன்னு சொல்லிட்டான். அவன் நம்ம கிட்ட என்ன கேட்டாரு? தொழில் வைக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று தானே கேட்டிருக்காரு. இதுல என்னம்மா தப்பு இருக்கு? நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாம் யாருக்காக? உனக்காக தானே. கல்யாணம் ஆனதுக்கு பிறகு பையனும் நம்ம கூட ஒன்னா ஒரே வீட்டில் தான் இருக்க போறாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு பணம் கொடுக்கறதுல என்னம்மா பிரச்சனை என்று சொன்னதும் தாய் பார்வதி, ஆமாடி, நீ ஏன் இப்படி கவலைப்படுற? என்னதான் நம்ம நிலத்தை விற்று புதுசா தொழில் ஆரம்பிக்க பணம் கொடுத்தாலும் நாளைக்கு அந்த பணம் எல்லாம் உன் கையில தானடி வரப்போகுது. இங்க பாரு, நீ தேவையில்லாம அது இதுன்னு பேசி எங்களை குழப்பாத. இந்த பையனை கல்யாணம் செஞ்சா உன் லைஃப் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது என்று சொன்னதும் கோபமான அஞ்சலி, எனக்குன்னு எந்த ஒரு ஆசையும் விருப்பமும் இருக்கவே கூடாதா? உங்க விருப்பப்படிதான் நான் நடக்கணுமா என்று கேட்க உடனே தாய் பார்வதி கோபத்தில், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? சரி, நீ யார வேணாலும் கல்யாணம் செய். பையன் எந்த ஜாதியா இருந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கும் அந்த பையனுக்கும் விருப்பம் இருந்தா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்க எங்களுக்கு சம்மதம்தான் என்று சொன்னதும் மீண்டும் கோபத்தில் அஞ்சலி, அம்மா, எனக்கு 18 வயசுல இருந்து நீங்க மாப்பிள்ளை பாக்குறீங்க. ஆனா எனக்கு இப்போ 25 வயசாகுது. மாசம் 50,000 ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன். என் சொந்த கால நான் நிக்கிறேன். பட்ட படிப்பு படிச்சிருக்கேன். இருந்தும் என்ன பிரயோஜனம்? நான் கருப்பா பிறந்தது என்னுடைய குற்றமா? வர்றவங்க எல்லாருக்கும் என்னுடைய நிறம்தான் பிரச்சனையா? நிறத்தை காரணம் காட்டி வரதட்சணை கேட்பதா? இத்தனை வருஷத்துல ஒரு முறையாவது உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும், உனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்று ஒரு வார்த்தை என் முகத்தை பார்த்து நீங்க கேட்டிருப்பீங்களா என்று கேட்டதும் தாய் பார்வதி, இங்க பாருடி, நீ பிறந்ததுமே கருப்பு என்று சொல்லி உன்னை தூக்க கூட இவருடைய அம்மா வரல. சரியோ தப்போ, நீ கருப்பா பிறந்துட்ட. நம்ம கிட்ட குறை இருக்கும்போது மற்றவங்க கேட்கறத நம்ம கொடுத்து தாண்டி ஆகணும். இதுல என்ன தப்பு இருக்கு? கல்யாணம் செய்யும் போது வரதட்சணை கொடுப்பது என்பது சகஜம்தானே. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. உனக்கு செய்யாம வேற யாருக்கு நாங்க இதெல்லாம் செய்ய போறோம் என்று சொன்னதும் கோபமான அஞ்சலி, நான் என்ன சொன்னாலும் என்னோட நிலைமை உங்களுக்கு புரிய போறதில்ல என்று கோபமாக பேசிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். அவள் அங்கிருந்து சென்ற பின்பு நடேசன் தன் மனைவி பார்வதியை பார்த்து, சரி விடு, சின்ன பொண்ணு, ஏதோ எடுத்தெறிஞ்சு பேசுறா. அவ சொல்றதும் நியாயம்தானே. பொண்ணு பார்க்க வந்தா பொண்ணை பார்த்து பிடிச்சு கல்யாணம் செய்யணும். ஆனா வர்றவங்க எல்லாரும் இவளோட நிறத்தை காரணம் காட்டி வரதட்சணை எப்படி அதிகப்படுத்தலாம் தானே நினைக்கிறாங்க. என்ன செய்ய, நாமளும் பொண்ணை இப்படி கருப்பா பெத்துட்டோமே. நம்ம தலையெழுத்து. நிலத்தை வித்து பொண்ணு கல்யாணத்தை செய்யறதை தவிர வேற வழி என்ன இருக்கு? நான் தரகர்கிட்ட பேசிட்டேன். தரகர் நாளைக்கே ஒரு நல்ல பார்ட்டியா கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு என்றார் நடேசன். சிறிது நேரத்திற்கு பிறகு அஞ்சலி தன் அறைக்கு சென்று தன் மெத்தையின் மேல் உறங்கிக் கொண்டிருந்தாள். தலையணை முழுவதும் அவளது கண்ணீரால் நனைந்திருந்தது. அந்நேரம் கையில் தேநீர் கப்புடன் உள்ளே நுழைந்த தாய் பார்வதி அங்கே படுத்து கிடந்த தன் மகள் அஞ்சலியை பார்த்து, அஞ்சலி, அம்மா மேல உனக்கு கோபமா? நான் உனக்கு எது செய்தாலும் அது உன்னோட நன்மைக்காக தானே இருக்கும். உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும் என்பது மட்டும்தான் எனக்கு ஒரே ஒரு ஆசை. இத்தனை வருஷமா நான் அந்த ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறது எல்லாமே அது ஒன்று மட்டும்தான் என்று சொன்னதும் எழுந்த அஞ்சலி தன் தாய் பார்வதியை பார்த்து, அம்மா, கருப்பா பிறந்தது என்னுடைய தப்பா? இந்த உலகத்துல கருப்பா இருக்கிற யாரும் சாதித்தது இல்லையா? சின்ன வயசுல நான் ஸ்கூலுக்கு போகும்போது காதலர் தினம் அன்று என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் யாராவது பசங்க ஒரு கையில சாக்லேட்டும் இன்னொரு கையில ரோஜா பூவும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனா எனக்கு அப்படி யாரும் எதுவும் கொடுத்ததே இல்லை. அது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பொண்ணா என் மனசு அதையெல்லாம் ஏங்கி தவிக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த மூஞ்சியை யாராவது காதலிப்பாங்களா என்று என் முகத்துக்கு நேரா என்னை பார்த்து எத்தனை முறை கிண்டல் செஞ்சிருக்காங்க தெரியுமா? ஆனா நான் காலேஜ் படிக்கும்போது ரொம்ப அழகான ஒரு பையன் என்னை பார்த்து ரொம்ப வேகமா ஓடி வந்தான். நான் கூட மற்ற பசங்க போல அவன் காதலை என்கிட்ட சொல்றதுக்காக தான் வருகிறான் என்று ரொம்ப ஆசையா ஆர்வமா அவனுக்காக காத்துட்டு இருந்தேன். ஆனா என் பக்கத்துல வந்தவன் அந்த பூவை என்னோட தோழிக்கு கொடுத்துட்டு என்னோட முகத்தை காரணம் காட்டி அவளை வர்ணித்ததை என்னால தாங்கிக்கவே முடியல. அந்த இடத்துல மற்றவர்கள் முன்பு நான் கூனி குறுகி நின்றேன். இந்த உலகத்துல ஒரு பொண்ணு கருப்பா பிறந்தா
அவள் எவ்வளவு திறமசாலியாக இருந்தாலும் அவளுக்கு மத்தவங்க முன்பு மதிப்பு கிடையாது என்பதை நான் அன்றைக்குதாமா புரிஞ்சுக்கிட்டேன் என்று அவள் சொல்ல சொல்ல தாய் பார்வதியின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. இத்தனை நாட்களாக தனக்குள் மறைத்து வைத்திருந்த தன் மகளின் வழியை கேட்ட பின்பு பார்வதியின் இதயம் சுக்கு நூறாக நொறுங்கி போனது. ஆனால் ஒரு தாயாக தன் மகளுக்கு ஆறுதல் சொல்வதை தவிர வேறு என்ன செய்வது என்று அவளுக்கு அந்நேரம் தெரியவில்லை. உடனே தன் மகள் அஞ்சலியை பார்த்து, என் பொண்ணுதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான பொண்ணு. உன்னை பொண்ணு பார்க்க இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வந்துருவாரு. மாப்பிள்ளைக்கு முன்பு இப்படி கண்ணை கசக்கிக்கிட்டு நின்னா நல்லாவா இருக்கும்? நீ எப்பவும் போல மேக்கப் போட்டு அழகா ரெடியாகி வரணும் என்று சொல்லி தன் மகளின் நெற்றியில் ஆசையாக ஒரு முத்தமிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றாள். சிறிது நேரத்தில் அஞ்சலி தனது தாய் தனக்கு கொடுத்த புது புடவையை கட்டிக்கொண்டு தன்னை அலங்காரம் செய்தபடி மாப்பிள்ளையின் முன்பு வந்து நின்றாள். ஆனால் மாப்பிள்ளை கார்த்திக் அஞ்சலியை துளி கூட ஏறெடுத்து பார்க்காமல் அவளது தந்தை நடேசனை பார்த்து, நான் இங்க ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கேன், அந்த இடத்துல சூப்பர் மார்க்கெட் வச்சா கண்டிப்பா அது ரொம்ப நல்லா ஓடும் என்று சொன்னதும் அதை கேட்ட தரகர் தந்தை நடேசனை பார்த்து, மாப்பிள்ளைக்கு உங்க பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்க சம்மதம்தான். ஆனா அவரோட கோரிக்கை எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க அவர் சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு கொடுத்தா மட்டும் போதும். உங்களுக்கு இதுல சம்மதம் தானே என்று தயங்கியபடியே கேட்க நடேசன் அதற்கு சம்மதம் என்று தெரிவித்தார். பின்பு தாய் பார்வதி கணவன் நடேசனை அழைத்து, மாப்பிள்ளை பொண்ணுகிட்ட ஏதாவது தனியா பேசுறதா இருந்தா பேச சொல்லுங்க என்று சொன்னதும் மீண்டும் தனது நாற்காலியில் வந்து அமர்ந்த நடேசன் மாப்பிள்ளை கார்த்திக்கை பார்த்து, நீங்க பொண்ணுகிட்ட ஏதாவது பேசுறதா இருந்தா தாராளமா பேசலாம் என்று சொன்னதும் கார்த்திக் அப்போது கூட அஞ்சலியின் முகத்தை ஏறெடுத்து கூட பார்க்காமல், அதையெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்க மட்டும் ஏற்பாடு செய்யுங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். கார்த்திக்கின் நடவடிக்கையானது அஞ்சலிக்கு சற்று சந்தேகத்தை எழுப்பியது. வந்ததிலிருந்து தன் முகத்தை கூட ஏறெடுத்து பார்க்காமல் பணத்திலேயே குறியாக இருக்கிறானே என்று அவள் மனம் சற்று தடுமாறியது. பெற்றோரின் பேச்சை கேட்டு பணத்தாசை பிடித்த ஒருவரை திருமணம் செய்வது பின்னாளில் தன் வாழ்க்கையை நரகமாக்கி விடுமே என்று அவள் எண்ணினாள். அதனால் அஞ்சலி தந்தை நடேசனிடமிருந்து கார்த்திக்கின் கைபேசி எண்ணை வாங்கியபடி கார்த்திக்கை தனது அலுவலகத்திற்கு வர சொல்லியிருந்தாள். அன்று மதிய நேரம் என்பதால் அஞ்சலி உணவருந்தி கொண்டிருந்தாள். நேரம் அங்கே வந்த உதவியாளரில் ஒருவர், அம்மா உங்களை பார்க்க கார்த்திக் என்ற ஒரு நபர் வந்திருக்காரு, ரிசப்ஷன்ல வெயிட் பண்றாருமா, நீங்க போய் பாருங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். பின்பு நேராக அங்கு வந்தவள் அங்கே மாப்பிள்ளை கார்த்திக்கை பார்த்ததும் அருகில் இருந்த ஒரு சிறிய உணவகத்திற்கு அவனை அழைத்துச் சென்றாள். அங்கே கார்த்திக் அஞ்சலியை பார்த்து, போட்டோல பார்த்ததை விட நேர்ல நீ இன்னமும் கருப்பாதான் இருக்க என்று சொன்னதும் அஞ்சலியின் முகம் சற்று மாறியது. உடனே அஞ்சலி கார்த்திக்கை பார்த்து, உங்க நம்பரை எங்க அப்பா கிட்ட இருந்துதான் நான் வாங்கினேன். பெண் பார்க்க வரும்போது நீங்க என்னிடம் எதுவுமே பேசல, அதான் எங்க அப்பா கிட்ட உங்க நம்பரை வாங்கி உங்ககிட்ட பேசலாமேன்னு நான் உங்களை இங்க வர சொன்னேன் என்று சொன்னதும் அதை கேட்ட கார்த்திக், கல்யாணத்துக்கு பிறகு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதான போறோம், பின்ன எதுக்காக பேசணும் என்று கேட்டதும் அஞ்சலி, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, உங்களுக்கு என்ன கல்யாணம் செய்ய விருப்பம் தானே என்று கேட்டதும் கார்த்திக் ஒரு நொடி கூட யோசிக்காமல், எனக்கு முக்கியம் பணம்தான், நீ ரொம்ப வசதியான குடும்பம், உனக்கு நிறைய சொத்து இருக்குன்னு தரகர் சொன்னாரு, எனக்கு முக்கியம் அந்த சூப்பர் மார்க்கெட் மட்டும்தான், எப்போ உங்க அப்பா எனக்கு சூப்பர் மார்க்கெட் வச்சு தர சரின்னு சம்மதம் சொன்னாரோ அப்பவே நான் உன்னை கல்யாணம் செய்ய சம்மதம் சொல்லிட்டேன். என்ன நீ கொஞ்சம் கருப்பு, ஆனா கருப்பா இருக்கிற யாரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டது இல்லையா, கருப்பா இருந்தா என்ன சிகப்பா இருந்தா என்ன, வாழ்க்கைய வாழ போறது நிறத்தை வச்சா, பணத்தை வைத்து தானே, பணம் இல்லாம ஒரு ஆளால நிம்மதியா இருந்துட முடியுமா, அது மட்டும் இல்ல, நான் காலேஜில் படிக்கும்போது ஒரு பொண்ணு சிகப்பா பார்க்க ரொம்ப அழகா இருப்பா, எனக்கும் அவ மேல காதல்னா காதல், அப்படி ஒரு காதல், இரவு பகல் பாராம அவ பின்னாலேயே சுத்திட்டு இருப்பேன், ஆனா அவ என்னை எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு பயன்படுத்தி விட்டு தூக்கி எரிஞ்சிட்டா. அன்றைக்கு தான் நான் முடிவு செஞ்சேன், கல்யாணம் செஞ்சா ஒரு கருப்பான பெண்ணை தான் கல்யாணம் செய்யணும்னு, ஏன்னா நம்மளை விட அழகுல குறைவா இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் மட்டும்தான் காலம் முழுக்க நம்ம காலில் அடங்கி கிடப்பாங்க. என்ன நான் சொல்றது, நீ ஒன்றும் கவலைப்படாத, சீக்கிரத்துல உங்க அப்பாவை சூப்பர் மார்க்கெட் திறக்க பணத்தை ஏற்பாடு பண்ண சொல்லு, பணம் ரெடியான உடனே எனக்கு மறக்காம ஒரு ஃபோன் பண்ணு, கல்யாணத்தை பத்தி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எனக்கு உன்னை கல்யாணம் செஞ்சுக்க சம்மதம்தான் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றார். அவனது பேச்சு அஞ்சலிக்கு துளியும் பிடிக்கவில்லை. நேராக தன் வீட்டிற்கு சென்றவள் தன் தந்தை நடேசனை பார்த்து, அப்பா எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் என்று சொன்னதும் தாய் பார்வதி, என்னடி என்ன ஆச்சு, ஏன் திடீர்னு வந்து இந்த கல்யாணம் வேண்டாம், இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்ற என்று கேட்க உடனே தந்தை நடேசன்,
உன்னோட கல்யாணத்துக்காக மண்டபம் பார்த்து எல்லாருக்கும் சொல்லியாச்சு. இந்த நேரத்துல கல்யாணம் வேணாம்னு சொன்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இந்த கல்யாணம் மட்டும் நின்னு போனா உன்னை கல்யாணம் செஞ்சுக்க யார் வருவா? இதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் நடக்குமா என்று தலையில் கை வைத்தபடி அங்கிருந்து சோஃபாவில் அமர்ந்தார். அதை பார்த்த அஞ்சலி, அப்பா, அந்த கார்த்திக் நல்லவன் இல்ல, அவன் சரியான பணத்தாசை பிடிச்சவன். என் முகத்துக்கு நேரா நான் உன்னை கல்யாணம் செய்யறதுக்கு காரணமே பணத்துக்காக மட்டும்தான்னு சொல்றான். இப்படிப்பட்ட ஒருத்தனை நான் கல்யாணம் செஞ்சா என்னோட வாழ்க்கை எப்படிப்பா நல்லா இருக்கும் என்று சொன்னதும் அதை கேட்ட நடேசன், இங்க பாருமா, மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா 2 பேரும் கிடையாது. திருமணத்திற்கு பிறகு இதே வீட்டுல ஒன்னா நம்ம கூட தான் அவரும் தங்க போறாரு. அதனால எங்களுக்கு உன்னை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. எத்தனை பத்திரிகையில நாம படிச்சிருப்போம், எத்தனை செய்திகள் நாம கேட்டிருப்போம். திருமணத்திற்கு பிறகு பொண்ணு கருப்புன்னு சொல்லி வரதட்சணையை கேட்டு கொடுமைப்படுத்துற மாமியார் இன்றைக்கும் காலங்காலமா இருந்துட்டு தானே இருக்காங்க என்று சொன்னதும் அஞ்சலி, அதுக்காக என்ன துளி கூட விருப்பம் இல்லாமல் பணத்துக்காக என்னை திருமணம் செய்ய நினைக்கும் ஒருத்தரை எப்படி என்னால கல்யாணம் செஞ்சுக்க முடியும் என்று மீண்டும் கேட்க, உடனே தாய் பார்வதி, இங்க பாருடி, நீ தாண்டி கல்யாணத்துக்கு பிறகு கார்த்திக் கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி அவர் மனசை மாற்ற முயற்சி செய்யணும். இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்லிடி. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள உன் கல்யாணத்தை பார்த்து முடிச்சா எனக்கு அதுவே போதும் என்று சொன்னதும் தந்தை நடேசன், இங்க பாருமா, மாப்பிள்ளை எத்தனை லட்சம் கேட்டாலும் சரி, அதை கொடுக்க நான் தயார். இந்த பணம் எல்லாம் யாருக்காக? உனக்காக தானே. உனக்கு செய்யாம வேற யாருக்காக நாங்க செய்ய போறோம்? எங்களை நினைச்சு நீ எதுவும் கவலைப்படாத. அப்பாவுக்கு சம்பாதிக்க தெரியும் என்று சொல்ல அஞ்சலி பலமுறை தன் பெற்றோரிடம் கார்த்திக்கை திருமணம் செய்ய மறுப்பு தெரிவித்தும் கூட அவளின் பெற்றோர் அவளது கோரிக்கையை மறுத்துவிடவே வேறு வழியின்றி அஞ்சலி கார்த்திக்கை திருமணம் செய்ய சம்மதம் தெரிவித்தாள். அன்று அஞ்சலி தன் நண்பர்களுடன் வெளியே சென்றிருந்தாள். அங்கே மாப்பிள்ளை கார்த்திக்கை பார்த்ததும் அவனை பார்க்க அவன் அருகில் சென்றபோது கார்த்திக் தன் நண்பனிடம், பொண்ணு கருப்பா இருந்தா என்னடா, எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. ரொம்ப அழகா இருந்தா நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஏற்கனவே என் காதலி எனக்கு கொடுத்த பாடமே போதும். இந்த பொண்ணை கல்யாணம் செய்ய நான் சம்மதிச்சதே அந்த பொண்ணோட பணத்துக்காக மட்டும்தான். அது மட்டும் இல்லை, அதை விட ரொம்ப முக்கியமான காரணம் அவளோட நிறத்துக்காக தான். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணால மட்டும்தான் காலம் முழுக்க நம்ம சொல் பேச்சு கேட்டு கிட்ட ஒரு அடிமையா குடும்பம் நடத்த முடியும் என்று சொன்னதும் அதை கேட்ட அஞ்சலியின் மனம் மீண்டும் படபடத்தது. இப்படிப்பட்ட ஒருவரை திருமணம் செய்து கொள்வது தன் தலையில் தானே மண்ணளி தூற்றிக்கொள்வதற்கு சமம் என்று நினைத்தவள் அன்று இரவு ஒரு கடிதத்தை எழுதி அதை தன் தலையணையின் கீழ் வைத்துவிட்டு தன் உயிரை மாய்த்து கொள்ள துணிந்தாள். மறுநாள் காலை தன் மகள் இறந்ததை அறியாத பார்வதி எப்போதும் போல அஞ்சலி அஞ்சலி என்று தன் மகள் அஞ்சலியின் அறைக்கு சென்று பெட் காஃபியுடன் அவளை எழுப்ப முயற்சி செய்தாள். பலமுறை தன் மகளை தட்டி எழுப்பியும் உறங்கிய நிலையில் கிடந்த அஞ்சலியை பார்த்து பயத்தில் மூழ்கி போன பார்வதி தன் கணவன் நடேசனை அழைக்க மூச்சு பேச்சற்று கிடந்த அஞ்சலியை வேக வேகமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கே மருத்துவர் அஞ்சலியின் உடலை பரிசோதித்த பின்பு அவள் இறந்தது உறுதி செய்யப்பட்ட அடுத்த நொடியே அஞ்சலியின் உடலானது மீண்டும் அவளது சொந்த வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. திருமணத்திற்காக வீடு முழுவதும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த இல்லத்தில் குளிர்சாதன பெட்டியில் சடலமாக கிடந்த தன் மகள் அஞ்சலியை பார்த்து பார்வதி கதறியல தன் மனைவிக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்று தெரியாத தந்தை நடேசன் தன் கண்ணீரை தனக்குள் அடக்கிக் கொண்டு தன் மகளின் முகத்தை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் தன் மகளின் கூக்குரல் கேட்பது போல் ஒரு அசரீரி ஒலிக்க நேராக தன் மகளின் அறைக்கு சென்று அவள் படுத்து உறங்கிய மெத்தையின் மீது நடேசன் மௌனமாக படுத்திருந்தார். தலையணையில் அவள் கண்களில் வடித்த கண்ணீரின் ஈரம் நடேசனின் கன்னத்தை நனைக்கவே தலையணையை நகர்த்தி பார்க்க அங்கே தன் மகள் எழுதிய கடிதத்தை பார்த்து ஒரு நொடி அதிர்ச்சியில் ஆழ்ந்து போனார். அந்த கடிதத்தை பிரித்து அதை படிக்கத் தொடங்கிய போது அதில் அப்பா, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. நான் எப்படி இருக்கின்றேனோ அப்படியே என்னை முழுமனதாக ஏற்றுக்கொள்கின்ற ஒருவரை தான் நான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இத்தனை நாட்களாக இரவு பகல் பாராமல் உழைத்து நீங்கள் சேர்த்த பணத்தை, அதற்கு துளியும் பொருந்தாத உழைப்பின் அருமையே அறியாத பணத்தை மட்டுமே மோகம் என்று கருதி பணத்தின் பின்னால் ஓடும் ஒரு ஆணுக்கு வழங்க எனக்கு விருப்பமில்லை. அது மட்டுமல்ல, நான் ஒரு கருப்பான நிறத்தில் பிறந்தது என்னுடைய குற்றமா? ஒரு கருப்பான பெண் இந்த பூமியில் வாழ தகுதியற்றவள் என்பதை நான் இன்று புரிந்து கொண்டேன். இனிமேல் என் போன்ற கருப்பாக பிறக்கும் பெண்கள் வாழ்கின்ற உலகிற்கு நான் சென்று வாழவே ஆசைப்படுகின்றேன். இனியாவது இந்த உலகில் என் போன்ற பெண்கள் பிறக்காமல் இருக்கட்டும் என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது. அதை படித்ததும் நடேசன் பூமியே அதிரும்படியாக கண்களில் இருந்து கண்ணீர் வடிய சத்தமிட்டு தன் மனவாரத்தை அழுது தீர்த்தார். பெரும்பாலான மனிதர்களுக்கு பிடித்த நிறம் கருப்பு. புதிதாக ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என்றால் பெரும்பாலான ஆண்கள் பரிந்துரை செய்கின்ற நிறம் கருப்பு.
தலையில் ஒரு முடி வெள்ளை நிறமாக தெரிந்தாலும் கூட உடனே அதனை மறைக்க ஒவ்வொரு ஆண்களும் பயன்படுத்துகின்ற நிறம் கருப்பு. இப்படிப்பட்ட கருப்பு நிறத்தை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகின்ற அதே ஆண்மகன்தான் திருமண வயதை எட்டியதும் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது குடும்பமாக பெண் பார்க்கும் வைபவங்களில் பொண்ணு என்ன இப்படி இருக்கா, கருப்பா இருந்தாலும் கலையாதானே இருக்கா, கொஞ்ச நேரம் சிகப்பா இருந்தா பார்க்க நல்லா இருந்திருக்கும், கருப்பான பொண்ணு எனக்கு வேண்டாம், எனக்கு நல்ல சிகப்பா வெள்ளையான பொண்ணுதான் வேணும் என்று நிறத்தை காரணம் காட்டி பெண்களை நிராகரிக்கின்ற சமூகத்தில்தான் நாம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்க இந்த கதையில் வருகின்ற அஞ்சலி எனது கற்பனையில் எழுந்த கதாபாத்திரம் அல்ல. உண்மையில் கருப்பாக பிறந்து சாதிக்க வேண்டும் என்று துடிப்புடன் வளர்ந்த பெண்ணான அஞ்சலி திருமண வயது எட்டியதும் பல ஆண்களாலும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களாலும் நிறத்தால் நிராகரிக்கப்பட்டு உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் உண்மை கதைதான் இது. இனிமேலாவது ஒரு பெண்ணை பெண்ணாக மட்டுமே பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த கதை. நிறத்தை காரணம் காட்டி தாங்கள் விரும்பிய வரதட்சணையை முன்வைக்கும் ஒரு ஆணை ஒரு பெண் திருமணம் செய்வது சரியா தவறா? உங்களின் கருத்தை மறக்காமல் கமெண்டில் பதிவிடவும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.